ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். நைட்டு டிஃபன் வந்துட்டு நான் நூடுல்ஸ் செஞ்சேன். ஏற்கனவே ஒரு பாக்கெட் செஞ்சுட்டு மீதி இருந்துச்சு. சரி நைட் என்னடா டிஃபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, சரி நூடுல்ஸ் இருக்கே, சரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கன் ஃப்ரை பண்ண சட்டியிலேயே அதே எண்ணெயிலேயே நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். பாத்திரம் எல்லாம் விளக்காமல் இருந்ததுனால கடைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருந்துச்சு. அதனால் சரி சிக்கன் பொரிச்ச சட்டியிலே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதே சட்டியில் செய்கிறேன். நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று தான் சேர்க்குறேன். நூடுல்ஸ்க்கு வந்து அதிகமாக வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்க வேண்டியதில்லை. அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஓரளவு மீடியம் வதங்கினா போதும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப பெருசாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்தாலோ வந்துட்டு புளிப்பாக இருக்கும் நூடுல்ஸ். அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு ரொம்பலாம் வதங்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம அதை நூடுல்ஸை போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர் குடமிளகா. அதனால் எது கேரட்டு எது தக்காளி எது குடமிளகான்னு தெரியல, பழுத்துருச்சு. நம்ம வந்துட்டு சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரில் அந்த மாதிரிலாம் வர வேண்டியதே இல்லை போல். நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டாலே அது ஒரு கலரில் ஒன்று கிடச்சிரும் போல் நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு கேப்சிகம் கிடச்சிச்சு. இப்போ கேப்சிகம் கேரட் எல்லாம் போட்டுட்டு மேகி மசாலா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை மசாலா, ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் எல்லா மசாலா சேர்த்துக்கிறீங்க. ஸ்பைசி தேவையில்லைன்னா மேகி மசாலா மட்டும் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கோஸ் போட்டுக்கிட்டாச்சு. பீன்ஸ் இல்லை என்கிட்ட, கேரட் பீன்ஸ் இது கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இருந்த காய்கறியே வச்சு சிம்பிளாக பண்ணிக்காச்சு. இப்போது கேரட்டு, கேப்சிகம், கோஸ் போட்டு அடுத்த நிமிஷமே நம்ம மேகி நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அந்த மேகியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு உடனே செஞ்சுட்டா பரவாயில்லை. நான் வந்துட்டு மேகியை வந்து நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக. அப்படி இருந்துமே லைட்டாக கெட்டிப்பட்டிருக்கு, பரவாயில்ல, நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ மேகியை கொட்டினதுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு சோயா சாஸு, 2 கெச்சப் என்கிட்ட முடிஞ்சிருச்சு. கடையில் கெச்சப் வாங்கிட்டு உடஞ்சினா ரூபா கெச்சப்பை வாங்கிட்டு வந்துட்டான் பையன். சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்கெட் கெச்சப் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொரித்து நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் இல்லை, கடைக்கு போகிற மாதிரி யாரும் தெரியல, அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், மேகி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஸ்வான் நூடுல்ஸ் மாதிரியே நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு. பாருங்கள், சாப்பிட உட்காந்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நூடுல்ஸு நல்லா வேக வச்சிருந்த நூடுல்ஸை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.